அன்பார்ந்த நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக பிறந்தார்? அவர் எதற்காக வாழ்ந்து காண்பித்தார்? அவர் எதற்காக மரித்தார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் காரணம் என்ன? இவைகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டுமா? இதோ உங்களுக்காக நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து படிப்போம். உங்கள் ஹோப் டிவியில். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய திருச்சபையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நம் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக வந்திருக்கிற போதகர் சார்ல்ஸ் அவர்களையும் போதகர் சங்கர் ஜோஷுவா அவர்களையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ் தோத்திரம். பாஸ்டர் சங்கர் தோத்திரம். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர். சபையினுடைய கோட்பாடுகளை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய மூல உபதேசங்களில் 12வது கோட்பாடு. இந்த சபை என்று சொன்னாலே இன்னைக்கு அநேக ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஸ்தாபனங்களை நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். இப்போ இந்த ஸ்தாபனங்களினுடைய அமைப்பு, தேவன் உண்மையிலேயே ஒரு ஸ்தாபக அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா? நிச்சயமாய் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதை பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு தெரிவிக்கிறார். உங்களுக்குள்ளாக உத்தமர் இன்னார் என்று விளங்கும்படியாக மார்க்க பேதங்கள் அவசியமே என்று சொல்லி 11ஆம் அதிகாரத்தில் சொல்வார். ஏன் அப்படின்னா, வேதாகமத்தை ஆராய்ந்து அதன்படி முழு மனதோடு செய்ய மனதாக இருக்கிற ஒரு விசேஷித்த கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதை தான் நாம் ஒரு ஸ்தாபனம் அல்லது ஒரு இயக்கம் என்று சொல்லுகிறோம். ஏன் அப்படின்னா, புதிதாக சேர்க்கப்படுகிறவர்கள் விசுவாசத்திலே பலப்படுகிறதற்கு ஏதுவாகவும், அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி இன்னும் ஏராளமான மக்களை சத்திய வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, தனிப்பட்ட நபராக செயல்படுகிறதை காட்டிலும் ஒரு குழுவாக செயல்படும் பொழுது வல்லமை இருக்கிறது. ஏன் நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தில் சொல்லும் பொழுது, தேவன் குழப்பத்திற்கு காரணர் அல்ல. சாத்தான் எப்பவுமே ஒரு நபரை ஒரு குழுவாக இருக்கிறவங்களே தனித்தனியாக பிரிக்கிறது தான் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. பரலோகத்தில் எப்படி ஒரு ஒழுங்கு இருக்கிறதோ, ஒரு அமைப்பு இருக்கிறதோ, அதே சித்தத்தை பூலோகத்திலும் தேவன் நிறைவேற்றுகிறார். அதனால் ஒரு இயக்கம் அல்லது ஒரு சபை, ஒரு ஸ்தாபனத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அவ்வகையில் தான் நம்முடைய சபை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை விசுவாசத்தின் அடிப்படையிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் நாம் உறுதி செய்கிறோம். நிச்சயமா பாஸ்டர், மிக்க நன்றி. பாஸ்டர் சங்கர், இப்போ ஒரு ஸ்தாபன அமைப்பை தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்போ அந்த ஸ்தாபக ஏற்பாடுகளுக்கு என்ன முக்கியமான அம்சங்கள் அவசியமாக இருக்கிறது? தேவன் எப்படி இந்த பூமியில் அந்த ஸ்தாபகத்தை செய்கிறார்? எல்லா விதமான ஸ்தாபனங்கள், அது எதுவாக இருந்தாலும், உலக பிரகாரமான ஸ்தாபனங்களாக இருந்தாலும் கூட, அதற்கு முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், அடிப்படையான மக்கள், அந்த ஸ்தாபனத்திற்கு அடிப்படையான மக்கள் அவசியமானவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சபை என்று நம்ம பார்க்கும்போது கூட வேதத்திலே சபை என்று தேவனுடைய ஜனங்களை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த ஸ்தாபனத்தினுடைய முக்கியமான அம்சம், அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது அந்த சபை விசுவாசிகள் தான். ஒரு வசனத்தை நான் வாசிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அந்த ஸ்தாபனத்தினுடைய மிக அடிப்படையானது முதலாவது அந்த சபையினுடைய விசுவாசிகள். அந்த விசுவாசிகள் ஒரு கூட்டமாக, ஒரு இயக்கமாக, ஒரு சேர்ந்த ஒரு கூட்டமாக இருக்கும்பொழுது அதற்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ரீதியான ஸ்ட்ரக்சர் உருவாகும். அதற்கு முதலாவது கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிகள் என்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்கிறது தான் ஸ்தாபனத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். ரொம்ப நன்றி பாஸ்டர் சார்ல்ஸ். இப்போ ஒரு ஸ்தாபனத்தில்
சபை விசுவாசிகள் கூட்டம் அல்லது ஒரு அங்கத்தினர்கள் அப்படின்ட்டு வச்சுக்குவோமே, இருந்தால்தான் ஒரு அடிப்படையான ஒரு அமைப்புக்கு அல்லது ஸ்தாபனத்திற்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இப்போ ஒரு சபையில இணைவதற்கு அல்லது ஒரு சபையில ஸ்தாபகத்தில் இணைவதற்கு ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? அவனுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் பொறுப்பு இருக்கிறதா, அல்லது அவன் ஏதாச்சும் செய்யணுமா? சபையில் இணைவதற்கு ஏதாகிலும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அதான் அடிப்படை தகுதி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஆங்கிலத்தில் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல வந்து அவன் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அவர் மேல் விசுவாசம் வைத்து இது அவர் எனக்காக மரித்தார் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயத்திற்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதை விசுவாச அறிக்கையில் அவங்க வெளிப்படுத்துவாங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்டிசம் எடுக்கும் போது கேள்விகள் கேட்கிறோம். நீ இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? இந்த வேதாகம் தேவனுடைய அன்பின் கடிதமாக இருக்கிறது. இது நாம் பரிசுத்தமாகும்படியாக எழுதி கொடுத்தது. இதோ மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய குமாரர். இப்படியெல்லாம் நம்ம பல கேள்விகளை கேட்டு அவங்களுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்த்து என்ன பண்ணுறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, அவர்கள் மீண்டும் பிறந்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற அந்த ஒரு தகுதி முதல் தகுதியாக இருக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா, பாவ நிலை, தேவனை அறியாத நிலை, இருளான ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவங்க வந்து ஞானம் முழுக்க எடுத்ததுனால வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் இனி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று ஒப்பு கொடுக்கறதுனால அவங்கள நிச்சயமாய் நாம் சபையிலே சேர்த்து கொள்ளுகிறோம். இதுதான் அடிப்படை தகுதி என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமா. அதாவது ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை வெறுத்து புதிய வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது, அதை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தும் போது நிச்சயமா சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஒரு ஏதுகரமாக இருக்கிறது. இப்போ சங்கர் ஜோஷுவா, இப்போ ஒரு சபை, அந்த ஆத்மா மனுஷன், அந்த மனுஷன் வந்து இயேசுவை விசுவாசித்து சபையில் இணைவதற்காக வருகிறான்னு வச்சுக்குவோமே. இப்போ அந்த சபையின் மக்கள் அல்ல அந்த சபை என்ன ஒரு மனநிலையோடு அந்த ஆத்மாவை பார்க்க வேண்டும்? புதிதாக வரக்கூடிய விசுவாசிகளை ஏற்கனவே சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் என்ன மனநிலையோடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து 2 முக்கியமான கண்ணோட்டத்தை ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இது பரிசேயர்கள் மற்றும் அங்கிருந்த வேதபாரகர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய உபதேசமாக அவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக நம்ம இந்த 23ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த 23ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள். அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளை அவர்கள் எப்படி எண்ண வேண்டும் என்றால், எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம இதை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். ஸோ முதலாவது எந்த மனநிலையோடு புதிதாக வரக்கூடிய விசுவாசிகளை அங்கத்தினர்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோமோ இவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகத்தான் வருகிறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை, அவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை. எனவே நாம் யாவரும் சகோதரர்கள் சகோதரிகள் என்பதை மனதார ஒப்புக்கொண்டவர்களாக, சம எண்ணத்தோடு, என்னை போல தான் அவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குமாரன் ஒரு குமாரத்தி என்ற அந்த சமநிலையோடு சகோதரர்கள் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் நாங்கள் முன்னாடி இருந்தே இருக்கிறோம், நாங்கள் தான் சீனியர் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ரோமர் 2:11 வாசிக்கும் பொழுது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ரோமையில் சொல்லுவார், காலையில் நேரமாக வந்தவங்களுக்கும் ஒரே கூலி தான், சாயங்காலம் லேட்டாக வந்தவங்களுக்கும் ஒரே கூலி தான். புதிதாக யார் வந்தாலும் சபையிலே அவர்களை நாம் சகோதரத்துவத்தோடு சமநிலையோடு ஈக்குவாலிட்டி என்கிற அந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதே அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். ஒருவேளை நான் சீனியர் அப்படின்ற மனநிலை எங்கே வரணும்னு சொன்னால், உள்ள வரவங்களுக்கு, அவங்க புதிதாக சபையில் வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ அந்த ஊழியத்தை வெளிப்படுத்துறது மூலமாக நான் சபையில் சீனியர் என்பதை காமிக்கலாமே தவிர,
நிச்சயமா நான் முன்னாடி இருக்கிறேன் அப்படின்ற மனநிலையோடு புதிதாக வரக்கூடியவர்களை நம்ம வரவேற்கக்கூடாது. நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர், ஒரு சபையில் சபை விசுவாசிகளை சேர்ப்பதை குறித்தும் சபை விசுவாசிகள் புதிதாக வருகிற பிள்ளைகளை என்ன மனப்பான்கோட பார்க்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இடைவேளைக்கு முன்பதாக சகோதரத்துவத்தோடு அவர்களை பார்க்கணும், அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாஸ்டர். இப்போ உதாரணமாக சபையில் இருப்பவர்கள் வருகிற ஆத்துமாக்களை ஒரு சகோதரத்துவ எண்ணத்தோடு பார்க்காத பொழுது அதனால் வருகிற ஆபத்துகள் என்னென்ன? அந்த ஆபத்து வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு ஒரு பாவமாக கருதப்படும் என்று நாம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு வசனத்தோடு அதை நாம் புரிந்து கொள்வோமே. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை பவுல் சொல்கிறார். சரிங்களா? என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையிலே ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பாதன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா பவுல் வந்து சபையை துன்பப்படுத்திட்டு இருந்தார். அதனால் சீஷர்களுக்கு அவர் மேலே ஒரு தப்பான எண்ணம் இருந்துச்சு. இவன் ஒருவேளை வந்து மனம் திரும்பி தான் அவன் உள்ளே வரானா, அல்லது வந்து ஏதோ நம்மளை வந்து உளவு பார்க்க வரானா, அல்லது நம்மை கொன்று போட வரானா என்கின்ற ஒரு அவிசுவாசம் பேதுருக்கும் இருந்தது, மற்ற எல்லா அப்போஸ்தலருக்கும் இருந்தது. பர்னபா தான் இவரோட பழகி கொண்டு போய் சேர்க்கிறார். ஆனால் அந்த முதல் விசை இவர் ஆண்டவருக்காக சாட்சியாய் நின்ற பொழுது அவர் எவ்வளோ காலம் நமக்கு தெரியல. ஆனால் இவர்கள் அவரை சேர்த்து கொள்ளவில்லை. அதை இங்கே கடைசியாக இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அதை அவங்களுக்கு குற்றமாக இராதபடிக்கு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம புதிதாய் வருகிற விசுவாசியை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே அது நமக்கு பாவமாக இருக்கும் என்பதை பவுல் எழுதுகிறார். நிச்சயமா பாஸ்டர். இன்னொரு கேள்வி. இப்போ இந்த புதிதாக வருகிற விசுவாசிகள் இப்போ சபையில் சேர்ந்த பிற்பாடு அவங்களுக்கு ஏதாகிலும் பொறுப்புகள் இருக்கிறதா சபையில்? பொறுப்புகள் என்று சொல்லும் பொழுது நம்ம இப்போ சர்ச் மேனுவல் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்துருக்கார். அவங்கவுங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தணும் என்று நாம் பார்க்கிறோம். புதிதாய் வந்தவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு இதை வந்து ஆண்டவர் அமைத்து கொடுக்குறார். அதனால் இப்போ யாருமே வந்து புதுசாக வந்ததுனால இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் எடுத்துக்கோங்க, 1 இயர் டைம் எடுத்துக்கோங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பவுலும் புதுசாக வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது அவர் கூறின அதே வார்த்தை, இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன அப்படின்ற அந்த வார்த்தையை வேதாகமத்தில் நாம் பார்க்குறோம். அப்போ ஊழியம் என்று சொல்லும் பொழுது பழையவங்க தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. புதிதாய் ஞானம் முழுக்க எடுத்தவர்களும் உடனடியாக தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை செயலாற்றலாம். நிச்சயமா. அதாவது ஒரு புதிய ஆத்மா வந்து ஒரு சபைக்குள்ள இணைகிறது அப்படின்னு சொன்னா அந்த சபையோடு சேர்ந்து ஊழியத்தில் நிச்சயமான பங்கை ஆற்ற வேண்டும் என்பது ஒரு கடமையாக இருக்கிறது. நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் சங்கர், இப்போ ஒரு சபைக்குள்ள ஒரு ஆத்மா வருது அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக அந்த ஆத்மா வருகிறது. இதற்கு முன்பதாக பாவத்தினுடைய ஆளுகையும் சாத்தானுடைய ஆளுகையுமாக இருந்த நேரம் இப்போ சபைக்குள்ளே வந்த பிற்பாடு இயேசு அவர்களை வழி நடத்துகிற ஒரு வாழ்க்கையில் வராங்க. இப்போ தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக வந்த பிற்பாடு உலக ஆளுகையை வெறுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏதாகிலும் இருக்கிறதா? உலக ஆளுகையை வெறுக்கணும் அப்படின்ற நிர்பந்தம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஆண்டவர் சொல்லுவார் மலை பிரசங்கத்தில் மற்ற 6ஆம் அதிகாரத்தில், எந்த மனுஷனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ரைட். ஸோ இந்த 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சபைக்குள்ளே வந்துட்டா நம்ம அரசாங்கத்திற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கிற ஒரு போதகத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் அதையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளாததை நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக முதல்ல பவுல் எழுதின ஒரு அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆலோசனையின் பேரில் பவுல் எழுதுகிறார். 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம கண்களுக்கு முன்பாக அந்த உலக ராஜ்யங்களோ இல்லை ஸ்தாபனங்களுடைய அதிகாரமோ தவறான ரீதியில் செயல்படுவதாக காணப்பட்டாலும் தேவன் அனுமதிக்காமல் எந்த அதிகாரமும் இல்லை என்று வேதம் சொல்லுது. முதலாவது நம்ம மனசில் என்ன வச்சுக்கணும்னா, எல்லா அதிகாரங்களையும் தேவன் அனுமதித்ததுனால தான் இந்த அதிகாரிகள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறாங்க. சிறந்த எடுத்துக்காட்டு, பாபிலோனுக்கு
யூத ஜனங்கள் அடிமைப்பட்டு போகும்போது நம்ம தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களை நேபுகாத்நேச்சர் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். அப்போது ஒருவேளை நம்ம கண்களுக்கு முன்பாக தவறான காரியங்கள் நடக்குது என்று சொன்னாலும் அந்த அதிகாரத்தை தேவன் அனுமதித்ததுனால தான் அந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். 2வது வசனம் சொல்கிறது, அதனால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால நம்ம அரசு சொல்லக்கூடிய எல்லா நியமங்களுக்கும் எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற ஒரு போதனை வந்துச்சுன்னா அது வேதத்திற்கு எதிரானது, புறம்பானது. அதனால் நம்ம வந்துட்டு உலக காரியங்களை விட்டு வர வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்காக நம்ம அரசாங்கத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்கேயுமே சொல்லலை. ஆண்டவர் சொல்லுவார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி. எங்கே பிரச்சனை வரும்னு சொன்னால், தேவனுக்குரியதையும் அரசாங்கத்திற்கு ஏற்றதாக மாற்றணும்னு சொல்லி சட்டம் வரும்போது தான் பிரச்சனை வரும். நிச்சயமாக நம்ம அதை தானியேலில் நம்ம பார்ப்போம். நிச்சயமாக அழகாக சொன்னீங்க. அதாவது எந்த ஆளுகைக்கும் தலைமை வந்து தேவன் ஒருவர். அவர் தான் சகல ஆளுகைத்துவத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறாகவே யாராக இருந்தாலும் நம்முடைய மேல் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. பாஸ்டர் சார்ல்ஸ், அப்போ அப்படின்னா தானியேலுடைய நண்பர்களும் குறிப்பாக பார்த்தோன்னு சொன்னால் தானியேலுடைய நண்பர்களை பார்த்தோன்னா அக்னி சுவாலை அவர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி மன்னன் சொன்ன கட்டளையை பார்த்தோம். அப்போ வந்து அவங்க கீழ்ப்படியில. அந்த கீழ்ப்படியாமையும் இந்த ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிச்சோமே, மேலான அதிகாரங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? கர்த்தருக்குள் தான் கீழ்ப்படிதல் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு புறம்பாய் ராஜாக்கள் வந்து அவங்களுடைய நியமனங்களை ஏற்படுத்தும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா விசுவாசிகளுடைய நம்பிக்கை அது தானியேல் மாத்திரம் கிடையாது. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய விசுவாசமும் என்ன அப்படின்னா, காட் ஃபர்ஸ்ட், அதாவது முதன்மையாக தேவனை வைக்க வேண்டும். அவங்களுக்கு யூதர்களுக்கு நன்றாக தெரியும், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சவால் கூட தேவனை இவர்கள் நமஸ்கரித்து சேவிக்க போகிறாங்களா அல்லது அந்த பாபிலோனின் ராஜாவை அவர்கள் நமஸ்கரித்து சேவிக்க போகிறாங்களா என்பது தான் அங்கு சவாலாக இருந்தது. அந்த சவால் வந்தபொழுது நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிப்போமே அல்லாமல் நாங்கள் மரணத்திற்கு ஏதுவாய் தள்ளப்பட்டாலும் எங்களை தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் விடுவியாமற் போனாலும் நாங்கள் எதை மீற மாட்டோம்? தேவனுடைய பிரமாணத்தை, கற்பனையை மீற மாட்டோம். அதே நேரத்தில் எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போக மாட்டோம். அவருக்கு கீழ்ப்படிவோம் என்கின்ற நம்பிக்கை நிச்சயத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதுதான் விசுவாச வாழ்க்கை. நிச்சயமா பஸ், அழகா சொன்னீங்க பஸ். அதாவது தேவனுடைய கட்டளைக்கும் மேலாக மனுஷனுடைய கட்டளை போகும்பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் சபை விசுவாசிகள் சபை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஆசாரியத்துவத்தினுடைய மேன்மைகள் என்ன, அல்லது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இந்த மேன்மைகளை வந்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் யூதர்களை வந்து அழைத்த பொழுது அவர்களை ராஜரீக சந்ததி என்றும் ஆசாரிய கூட்டம் என்றும் யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும் 6வது வசனத்தில். அதற்கு இணையான ஒரு வசனத்தை தான் பேதுரு வந்து 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வாக்கியத்தில் பயன்படுத்துவார். அதை சொல்லும்பொழுது, நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும். ஏன் அப்படின்னா, இப்போது இந்த டாக்டரின் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கூட்டத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய மைண்டில் என்ன ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னா, இயேசுவை நம்ம நம்பினா போதும் பிரதர், நம்ம தனியாக ஊழியத்துக்கு போகலாம், தனியாகவே எல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு தவறான நூதனமான கருத்தை வந்து சத்துரு விதைக்கிறான். சரிங்களா? இந்த இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது வேற எங்கேருந்தும் வரல. சாத்தா வந்து பரலோகத்திலிருந்து தள்ளி கொண்டு வந்தான் இல்லையா? அந்த தேவ தூதர்களுக்கு திணித்த அதே கான்செப்ட் தான். நம்ம எதுக்கு ஆண்டவரோட இணைந்து இருக்கணும், நம்ம தனியாக இருக்கலாம், தனியாக போகலாம். தி ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அவனுடைய ஆவி. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு ராஜரீக சந்ததி, ஒரு ஆசாரிய கூட்டம் என்று நாம் காண்பிக்கிறார். என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் வந்து பலிகளை செலுத்தின அந்த இரத்தத்தை கொண்டு போய் எங்கே பண்ணணும்? பலிபீடத்தில் எல்லா இடத்துலையும் தெளிக்கணும். வருஷம் ஒரு முறை வந்து மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகணும். ஆனால் இந்த பணியை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். அவரே பலி,
அவரே அந்த ஆசாரியன். ஆனால் நமக்கு என்ன இப்போ பொறுப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு இயக்கமாக தான் செய்யணும், அதை ஒரு கூட்டமாக தான் செய்யணும் அப்படின்றதை எம்ஃபசைஸ் பண்ணுற வசனம் தான் இந்த வாக்கியம். நிச்சயமா பாஸ்டர். அதாவது ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, சபையில் உள்ள ஆசாரியனாக இருந்தாலும் சரி, அது ஒரு இயக்கத்தில் இணைந்தவர்கள். அவர்களுக்கு ஒரே நோக்கம் உண்டு, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பாஸ்டர் சங்கர், இப்போ ஒரு சபை இப்படி தான் செயல்படணும் இல்லை, அல்லது ஒரு சபையின் ஒழுங்கு அப்படின்றது ஏதாகிலும் வரைமுறைகள் இருக்கிறதா? நிச்சயமாக. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும், ஸ்தாபனமாக இருந்தாலும், அதற்கு என்ற ஒரு நோக்கம், அதற்கு என்ற ஒரு வரைமுறை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். இதுக்காக தான் நாங்கள் துவங்கினோம், இதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்வது அந்த ஸ்தாபனத்திற்கு அவசியமான ஒன்றாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் துவங்கினதற்கானதோ அல்லது அது இயங்குவதற்கான காரணமோ இருக்காது. போதகர் அவர்கள் சொல்லும்போது ஊழியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நம்ம சபையினுடைய வரையறை இதுதான் வேலை என்று பார்க்கும் பொழுது என்ன ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற ஆசைப்படுறேன். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இந்த பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் பிரகாசிக்க பண்ண வேண்டும். அந்த மகிமை தேவனை குறித்த அறிவாக இருக்க வேண்டும் என்பது தான் சபையினுடைய முக்கியமான நோக்கம், வரையறை. போதகர் சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் போய் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம இது சபை ஸ்தாபனம் என்ற அந்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். வேதத்திலையும் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஊழிய கட்டளையை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார், நீங்கள் புறப்பட்டு போய் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். இன்னும் நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவி அப்படின்ற பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுதும், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது இந்த ஒன்றுபட்ட சபையாருக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளையாகவும், ஒன்றுபட்ட சபைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஊழியத்திற்கான அழைப்பாகவும் இது எல்லா வருஷம் நம்ம பார்க்க முடியும். சபையினுடைய மிக முக்கியமான வரையறை, நம்ம பரிசுத்தமாவது தேவனால் என்றாலும் கூட இந்த பரிசுத்தமாகக்கூடிய இந்த அனுபவத்திலே சபை என்கிற விசுவாசிகள் யாவரும் ஒன்றுபட்டவர்களாக அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பது தான் சபையினுடைய வரையறை. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த சபையானது உலகம் முழுவதும் தேவனுடைய மகிமையை பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த சபை தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியானவருடைய வரத்தினாலும் தேவனுடைய ஊழியத்தினாலும் இந்த சபை கரைதிரை இல்லாத சபையாக காணப்பட வேண்டும். இதுதான் இந்த சபையினுடைய முக்கியமான வரையறை. நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ சபையில் நாம் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம் அப்படின்னாலே அடிக்கடி கூடுவோம். அந்த கூடுகையே தேவனை ஏறெடுத்து துதிக்கிறது, அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அந்த நியமத்திற்கு தான் நாம் அடிக்கடி கூடுகிறோம். இப்போ ஒரு விசுவாசி தொழுகையில் பங்கெடுக்கும் போது அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள் அல்லது விசுவாசிக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன? தொழுகை என்று போகும்பொழுது முதல் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, அதில் ஃபெலோஷிப் என்கின்ற காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதாவது தேவனோடு நான் உறவு கொள்ளுகிறேன், அதே போல் சக மனிதர்களோடு நாம் என்ன பண்ண வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போது தேவனோடு நான் உண்மையான உறவு வச்சிருக்கிறேன் அப்படின்னா சக மனிதர்களோடும் என்னுடைய உறவு எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். நிறைய நேரத்தில் ஏன் சக மனிதர்களோடு தன்னுடைய உறவை மனிதர்கள் துண்டித்து கொள்கிறாங்கன்னா, அவங்க தேவனோடு ஏற்படுத்தின உறவை அவங்க என்ன பண்ணல, சரியா பலப்படுத்தலை என்பது தான் அர்த்தமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட்டு பைபிள் எக்ஸாம்பிளை எடுத்துக்கோமே. இப்போ ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். அவனுடைய தொழுகையை அங்கீகரித்தார். இப்போ அவனுடைய மனசில் அவனுடைய சகோதரனோடு இணங்கி போகணும், அவனிடத்தில் அன்பு காண்பிக்க வேண்டும் என்கின்ற இயல்பு இருந்துச்சு. ஆனால் அதே காயின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தனியாக தொழுகை பண்ணுறேன், எல்லாமே என்னுடைய அந்த செல்ஃபிஷான கான்செப்ட்னால ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு. இப்போ இந்த தொழுகை என்று வரும்பொழுது ஆண்டவர் ஒரு கூட்டாக நாம் இணங்கி ஒன்றாக இருக்கிறதையும் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறது அவசியம். நிச்சயமா பாஸ்டர். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்கிற தொழுகையில் அவன் தேவனோடு கூட ஒரு உண்மையான உறவை ஏற்படுத்தி இருந்தால் மட்டுமே அவன்
சக விசுவாசிகளோடும் போதகர் சொன்னது போல ஒரு சகோதரத்துவத்தை அவன் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவனுடைய திட்டத்திலிருந்து வெளியே போகிறான். நிச்சயமா பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நாளின் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்காற்றியதற்காக உங்களுக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பாஸ்டர். நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறோம். இதே போல கோட்பாடுகளை தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தேவனோடு கூட வாழ ஹோப் டிவியோடு இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.